நான் கோயம்பேடு மஞ்சள் கல்ச்சர்லேருந்து வரேன். பக்கத்து பகுதி தான் என்னோடய பகுதி. சித்தரையாவை கேள்விப்பட்டு நான் வந்து ஒரு சில சொல்ல கேட்டு நான் இங்கே வந்தேன். ஐயா பார்த்து இங்கேருந்து ஐயாவோட வந்து இங்கே நடக்கிற வந்து வாரம் நடக்கிற யாக புயலில் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து நான் கலந்து வரேன். தொடர்ந்து அற்புதமான யாகம் இதெல்லாம் வந்து நம்மளை வந்து கலந்துக்கிட்டு மிகப்பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். எந்த பொருட்செலவில் அவங்க பண்ணுறாங்க. நம்ம வந்து உட்காந்தாவே நம்ம வந்து பல நன்மைகளை நம்ம வந்து பெறலாம். நம்ம வந்து கோயிலுக்கு போய் எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம், என்னென்னவோ நம்ம வந்து பண்ணியிருப்போம். இந்த வாராகி யாகம், சண்டி ஹோமம் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஐயா வந்து இந்த பொருட்செலவில் நடத்துகிறார். மக்கள் நல்லா இருக்குன்ற ஒரே நோக்கம் தான் வருது. அந்த நோக்கம் நிறைவேற வந்து நாமளும் வந்து அவரை நோக்கி வந்து அவரோட ஆசீர்வாதத்தையும் அம்பாலோட ஆசீர்வாதத்தை வராகி அம்மாவோட ஆசீர்வாதத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பெறணும். அன்னதானங்கள் மற்ற விஷயங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே இங்கே வந்து நல்ல மிகப்பெரிய அளவில் வந்து ஐயா வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஐயாவோட வந்து இப்போ வந்து அருள்வாக்கம் ரொம்ப அற்புதமாக பிரசித்தி பெற்று வருது. அவர்கிட்ட வந்து எல்லா படையும் தீருது ஐயாவோட வந்து அருள்வாக்கில். வாரம் ஒரு முறை வந்தோ அல்லது வந்து நம்ம வந்து எப்போ அந்த டைம் கூட வந்து அவருடைய கையால் உறுதி வச்சு போனோம்னா நிறைய வைப்ரேஷன், அற்புதமான வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கிறதுக்கு உண்டான நம்பிக்கையோடு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். அந்த நம்பிக்கையோடு எல்லா மக்களும் இங்கேருந்து வரணும். இடம் தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. இடம் நல்ல ஒரு பெரிய இடம் இருந்தால் இன்னமும் வந்து ஐயா வந்து சிறப்பான வந்து பூஜைகளையும் வந்து மக்களுக்கு அன்னதானங்களையும் இங்கேயே உட்கார வச்சு போகிற அளவுக்குலாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அது பிற்காலத்தில் கண்டிப்பாக நடக்குன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. மற்றபடி எல்லாரும் இங்கே வரணும், வந்து ஐயாவோட அருளையும் அம்பாலோட அருளையும் பயன்பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி வணக்கம். நான் இந்த வாராகி இல்லத்தில் தொடர்ந்து ஒரு 6 மாதமாக வந்துட்டுருக்கு. இங்கே வர நான் என் பல பிரச்சனையில் பல கஷ்டத்துங்களோட மனவேதனையோடு தான் இங்கே வந்தேன். சாக போகிற நிலைமையில தான் இருந்துட்டு நான் இங்கே வந்து இங்கே ஐயா கிட்ட விபூதி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாரம் இந்த யாகத்தில் கலந்துக்க என்னுடைய மனசு எல்லாம் அமைதி ஆகிடுச்சு. எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இனியும் தொடர்ந்து இங்கே வரணும், வந்து ஐயா தொடர்ந்து இதில் பயணித்து பல சாதனைகளை அடையணும், என் குடும்பம் மேம்படணும், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் எல்லாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வாராகி அம்மாவுடைய அருளும் சக்தி ஐயாவுடைய ஆசீர்வாதமும் தொடர்ந்து எனக்கு கிடச்சிருக்குது. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலுமே நான் இன்னும் மனசு கஷ்டத்தில் வந்தாலும் போகிறப்ப மன நிறைவோடு தான் இங்கேருந்து போவேன். மனசு தெளிஞ்சு ஒரு சந்தோஷமாக தான் இங்கேருந்து போகிற மாதிரி இருக்குது. வந்து இங்கே வந்ததுனால என் மேலே வந்து ஏற்கனவே ஒரு 2 அம்மன் இருந்தாங்க. அது சில துஷ்டர்களால் அழிக்கப்பட்டு கட்டி வச்சுருந்தாங்க.
அதெல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஐயா வந்து என் தலையில் கை வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் அம்மாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கட்டுகளும் உடஞ்சிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு மக்களும் நம்பிக்கையோடு இங்கே வந்து எல்லாருமே நல்ல மன கஷ்டங்களை போக்கி தூய்மை அடைஞ்சு நல்ல சந்தோஷமாக இருக்கிறோன்னு பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.